வீடு கிடைக்காம நான் போக மாட்டேன். தைரியமாக இருங்க, முப்பதில் நிற்காதீங்க. உங்களுக்கு தவப்பு மாதிரி நாங்கள் நிற்கும். அந்த முக்குளத்தூர் சமுதாயம் உங்கள் பின்னால் நிற்கும். சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் அது அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் முக்குளத்தூர் சமுதாயத்தின் தலைவர்கள் முறையில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா புலித்தேவர் மக்கள் முன்னேற்றலாம் எப்பவும் கூட கவலைப்படாங்க. எந்த ஒரு வெளியே அது நமக்கு என்ன என்று இருந்தால் அந்த பிரச்சனை நாளைக்கு ஊருக்கு வரும். நீ மெஜாரிட்டியா இருக்கின்றாய், நமக்கு என்ன பிரச்சனை வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதே போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கா இல்லையா? வெறும் 10 வீடு இருக்கின்ற வடக்கு விஜயநாட பகுதியிலே வெறும் 10 வீடு தான் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம். நமது நூற்றுக்கணக்கான வீடு இருக்கின்றது. அங்கே ஒரு சிறு பிரச்சனை பேசி முடித்து விடக்கூடிய பிரச்சனை. ஒரு பெண்மணி பிசிஆர் வழக்கு பதிவு கொடுக்கின்றால், படிக்கின்ற 7 பேர் மீது பிசிஆர் வழக்கு போடப்படுகின்றது. அது ஒரு ஒன்றுத்துக்கலா பிரச்சனை செய்ததே மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு கேடயத்தை, பாதுகாப்பு கேடயத்தை வைத்துக் கொண்டு அங்கே படிக்கின்ற 7 இளைஞர்கள் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையெல்லாம் நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளத்தில் எடுத்து சென்று இது படிக்கின்ற பையன் இவர்கள்லாம் நீங்க செய்தீர்கள்லாம் இவருடைய எதிர்காலம் என்ன என்று எடுத்து கூறி பிறகு அந்த வழக்கு கைவிடப்பட்டது. உண்மைத்தன்மை ஆராய்ந்து பிறகு அந்த வழக்கு விடப்பட்டது. இதே போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட